ஸோ ஆகஸ்ட் மந்த்து லான்ச் பண்ண ப்ளூ ஹார்பர் நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம் ப்ரீ ஆர்டரில். ஸோ அது நம்மளுக்கு இப்போ ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போடும்போது ஆஃபர் ப்ரைஸில் 11,000 போட்டோம். இதில் எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் ஓல்டு C30 ப்ளூ ஹார்பரை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் அவங்க தீபாவளி ஆஃபருக்கு என்ன பண்ணாங்கன்னா, அந்த ப்ளூ ஹார்மர் நீங்களே வச்சுக்கோங்க, இது நாங்கள் உங்களுக்கு கிஃப்டாக தரோன்ட்டாங்க. ஸோ இந்த ப்ளூ ஹார்மரோட காஸ்ட்டு 11,000 தான். ஸோ இதில் அன்பாக்சிங் நம்ம பார்ப்போம் என்ன இருக்குன்னு உள்ள. ஸோ அவங்களோட சீல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ப்ளூ ஹார்மோட மொத்த கிட்டு நினைக்கிறேன். ஸோ இதான் மெயின் டிவைஸ். இது மொத்தமே ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இதான் மொத்தமே சைஸு. ஸோ இது ஜாய்ஸ்டிக்கு, அந்த நம்ம இது பைக்கோட ஹேண்டில் பாலில் ஆட் பண்ணுறதுக்கு அந்த ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல டேகியாக தான் இருக்குது, ஈஸியாக மூவ் ஆகுறதுக்கு. ஸோ இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஸோ பின்னாடி வெல்க்ரோ, டைப் சி கனெக்டர். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் மவுண்ட்டு. ஸோ மொத்தம் 3 பட்டன் இருக்குது. 3M டேப்போடு கொடுத்துருக்காங்க வித் கனெக்டிங், எக்ஸ்டர்னல் கனெக்ட் பண்ணுற மாதிரி, ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரியே. ஸோ மவுண்ட்டு கீழே ஓகே, இதுதான் அந்த மேக்னெட்டிக் மவுண்ட்டு, எல்இடி மவுண்ட்டு, ஒரு டைப் சி கனெக்டர். ஸோ கனெக்ட் பண்ணி பார்ப்போமா? ஓகே, ஈஸி டு கனெக்ட். ஓப்பனிங் எப்படி? ஸோ இதான் அந்த மேக்னெட்டிக் கனெக்ட்டு. ஸோ இது நம்ம ஹெல்மெட்டுக்கு பின்னாடி நம்மளுக்கு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணாவே ப்ளேஸ் ஆகுது. ஸோ இதை எடுக்கிறதுக்கு அதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது லாக்கு இங்கே கீழே போய் அட்டாச் ஆகிடுது. ஓகே, வேறு ஸோ இதான் கைடன்ஸு. ஸோ எப்படி கனெக்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக் ஸ்டார்ட் கைடு. நெக்ஸ்ட் இங்கே மவுண்ட், ஏதோ ஒரு மவுண்ட் இருக்குது. ஸோ இது செக் பண்ணி பார்ப்போம் லேட்டராக. ஓகே, இதுதான் மேக்னெட்டிக் சார்ஜிங் கிட்டு. ஸோ இதில் டைப் சி டு டைப் சி கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு இதில் இதுதான் மேக்னெட்டிக் சார்ஜு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 2 பவுச் இருக்குது உள்ள. ஸோ அது போக மேனுவல் கனெக்ட் பண்ணுறதுக்கு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்னெட்டிக் மவுண்ட், அந்த லைட் இல்லாமல் நார்மல் மவுண்ட்டு டிவைஸுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஓகே, இது ஸ்டிக்கோட மவுண்ட்டு. ஸோ இந்த ஸ்டிக்குக்கு ஹேண்டிலில் மாட்டுறதுக்கு மவுண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வெல்க்ரோ மாடலில் இருக்குது. ஸோ வெல்க்ரோட மாடலில் எடுத்துகிட்டு ஸோ நம்ம ஸ்டிக்கை இங்கே அட்டாச் பண்ணுற மாதிரி. ஸோ இதுதான் அவரோட செட்டப்பு ஸ்டிக்கோடது.
இந்த டீ ஸ்டிக்குக்கு வெல்க்ரோவும் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீ ஸ்டிக்குக்கு பேக்ரவுண்டில் வெல்க்ரோ பார்த்தீங்கன்னா இங்கே அடிஷ்னலாக ஒரு வெல்க்ரோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க நம்ம யூஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இது போக ஸ்பீக்கர் செட் எடுப்போம். ஸ்பீக்கர் செட்டில் பார்த்தீங்கன்னா ஓகே, ஸ்பீக்கர் செட்டில் இதான் மைக்கு. ஸோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது மைக்கு. தென் RH ஸ்பீக்கரு. ஸோ எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஸோ LH ஸ்பீக்கரு. ஸோ எல்லாமே வெல்க்ரோ ப்ளஸ் 3M டேப்பும் இருக்குது. ஸோ இதோ கிளிக் டாக்கோட கேபிள் என்னென்னா இந்த டாக் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கேபிள் எக்ஸ்டர்னல் கேபிள் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி அந்த கேபிள். ஓகே, இதான் நம்மளுக்கு ஸ்பீக்கர்லேருந்து எல்லாமே செட் பண்ணுறதுக்கு ஹார்னஸ் ஃபுல் செட்டப்புக்கும். தென் இது எக்ஸ்டர்னல் மைக். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 மைக் இருக்குது. ஒன்று இது மைக்கு. ஸோ இதுக்கு அடுத்து எக்ஸ்டர்னல் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ இதான் மொத்த ஸோ இதுதான் மொத்த பேக்கேஜோட இது. ஸோ கீழே இருக்க ஃபுல்லாக அக்சசரிஸ் எல்லாமே, மேலே இருக்க டிவைஸு, ஸ்பீக்கரு எல்லாமே. ஸோ டோட்டல் இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இது ஹெல்மெட்டில் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.